நாங்களே சில சமயம் பெருமைப்பட்டுக்குவோம். ராஜராஜ சோழனே எங்கள் நட்சத்திரத்தில் தான் பிறந்திருக்கான், சதயமே அவர் தான்ன்ற மாதிரி கும்பராசிக்காரர்கள் நாங்கள் வந்து நிறைய வந்து இருக்கோம். அப்போ ராஜராஜ சோழனுக்கு இருக்கக்கூடிய அறிவு எல்லாமே கும்பத்துக்கு இருக்குமா? எஸ் இருக்கும். 1, 2, 3, 4 காற்று ராசி. காற்று ராசிக்கு 11ஆம் இடம் தான் பாதகம் அப்படின்றது ஒரு தனியோட வேற மாதிரியான அமைப்பு வந்து கும்பம். அமானுஷ்யங்களை சொல்லக்கூடிய இடம் கும்பம். நிறைய இன்ட்யூஷன் பவர், நிறைய சில விஷயங்கள், ரகசியங்கள் அவர்களிடம் 4 பேர் வந்து தேடி வந்து சொல்லிட்டு போகக்கூடிய ரகசியங்களை தேடி கண்டுபிடிக்கக்கூடிய இடம். நிறைய பேர் இந்த யாரிடம் ரொம்ப கவனமா இருக்கணும் அப்படின்னா ஒண்ணுமே இல்லாம யார் ஏமாத்திருப்பாங்க அப்படின்னா கும்பராசிக்காரங்களே நிறைய பேர் ஏமாத்திருப்பாங்க. கும்பத்தையே அடக்கி ஆளக்கூடிய, கும்பத்துடைய ஐடியாலஜி கேட்காத, கும்பத்தை கதற வைக்கக்கூடிய ஆட்கள் யாராக இருப்பார்கள் அப்படின்னா, அப்போ கும்பராசிக்காரர்களுக்கு இயல்பாகவே அமானுஷ்யங்கள் நிறைய இருக்கும்போது அவர்களுக்கு எதை பார்த்து கண்ணு படும் அப்படின்னா, அவர்களுடைய இன்ட்யூஷன் பவரை பார்த்து அடுத்தவங்க கண்ணு படும். எப்படி சாமி கும்பிட்றா பாரு, எப்படி இருக்கா பாரு, எப்படி அவளை பார்த்துக்கிறா பாரு. இன்னொன்று, தன்னை பற்றி பார்த்துக்காம ஊர் நல்லா இருக்கணும், உலகம் நல்லா இருக்கணும், அவங்கள படிக்க வைக்கணும், இவங்கள படிக்க வைக்கணும், தன்னோட இது போனாலும் பரவாயில்ல, தன்னை அழகை பற்றி கவலைப்படாமல் தன்னுடைய அறிவை கொண்டு வந்து செலுத்துறது. இந்த அழகும் சரி, இந்த அறிவும் சரி, ரெண்டுமே கும்பத்தோட எக்ஸ்ட்ரீம். ஒன்று இதை இன்வெஸ்ட் பண்ணும், இல்லை இதை இன்வெஸ்ட் பண்ணும். அது எது அப்படின்றது உலகெங்கும் உள்ள ஐபிஎன் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க வித்யா கார்த்திக். ராசி பலனை தாண்டி, ராசிகளுடைய குணங்களையும் தாண்டி எதில் அவர்கள் கவனமா இருக்கணும், யாரிடம் கவனமா இருக்கணும், எப்படி இருந்தா எந்த தெய்வத்தை வழிபட்டால் என்னுடைய வாழ்வியல் சிறக்கும், எந்த விஷயத்த நான் யார்ட்டையும் சொல்லவே கூடாது அப்படின்ற மாதிரி தொடர்ந்து ரொம்ப சீக்கிரட்டான விஷயங்கள்லாம் பற்றி பேசிட்டே வரும். அந்த வகையில் நம்ம பேசக்கூடிய ராசி என்னவென்றால், தன்னுடைய குடும்பத்திற்காகவே அத்தனை தியாகம் செய்ய காத்து கொண்டிருக்கும் கும்பராசினியர்கள். கும்பராசினியர்களுக்கு எப்படி இருக்கும், என்ன பண்ணுவாங்க, யார் வருவாங்க, நீங்கள் யார் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு தான் கேட்கணும். கும்பராசிக்காரங்களுக்கு வந்து பயங்கரமான ஞானம், அதீத அறிவு, சனியோட பாசிட்டிவ் சைன். சனியோட ஒரு மாதிரி அமைப்பு மகரம் அப்படின்னா, சனியோட வேற மாதிரியான அமைப்பு வந்து கும்பம். அமானுஷ்யங்களை சொல்லக்கூடிய இடம் கும்பம். நிறைய இன்ட்யூஷன் பவர், நிறைய சில விஷயங்கள், ரகசியங்கள் அவர்களிடம் 4 பேர் வந்து தேடி வந்து சொல்லிட்டு போகக்கூடிய ரகசியங்களை தேடி கண்டுபிடிக்கக்கூடிய இடம். நிறைய பேர் இந்த புலனாய்வு துறையிலலாம் இருக்காங்க, இல்லை அரசாங்க அரசியல் உத்தியோகத்தில் இருக்காங்க, பெரிய போஸ்டிங்கில் இருக்காங்கன்னா கும்பத்தோடு கனெக்ட் ஆகிருக்கு. ஏதாவது ஒரு பிளான் இருந்தால் தான் அந்த வேலைக்குள் இயங்கவே முடியும். கிரிமினாலஜி படிக்கிறவங்களாம் கும்பத்தோடு கனெக்ட் ஆகிருப்பாங்க. கும்பத்துக்குள்ள ஏதாவது ஒரு பிளானட் இருக்கணும், இல்லை கும்பத்தை ஏதாவது ஒரு பிளானட் பார்க்கணும். அப்போ தான் அவங்க கிரிமினாலஜின்ற அந்த உளவியலுக்குள்ளேயும் தடங்களுக்குள்ளேயும் தடவியலுக்குள்ளேயுமே போவாங்க. இதெல்லாமா இருக்குது. எஸ், இதுக்கும் மேலே இருக்குது. அஸ்ட்ராலஜி தான் சொல்கிறேனே, அது வந்து ஒரு ஆகச்சிறந்த ஒரு உள்ளுக்குள்ளே போயிட்டா வெளில வரவே முடியாது. இல்லாட்டியா எங்கேயோ இருந்து என்ன கொண்டு வந்து இங்கே உட்கார வச்சுருக்கோம். ஸோ இந்த தடவை கும்பராசிக்காரர்கள் யாரிடம் கவனமாக இருக்க வேண்டும்? சனியோட பாசிட்டிவ் சைன் சொல்கிறீங்க, ஊருக்கு உழைக்கிறது தான் வேலைன்னு சொல்கிறீங்க, நிறைய அறிவு இருக்குன்னு சொல்கிறீங்க. நாங்களே சில சமயம் பெருமைப்பட்டுக்குவோம். ராஜராஜ சோழனே எங்கள் நட்சத்திரத்தில் தான் பிறந்திருக்கான், சதயமே அவர் தான்ன்ற மாதிரி கும்பராசிக்காரர்கள் நாங்கள் வந்து நிறைய வந்து இருக்கோம். அப்போ ராஜராஜ சோழனுக்கு இருக்கக்கூடிய அறிவு எல்லாமே கும்பத்துக்கு இருக்குமா? எஸ் இருக்கும். 1, 2, 3, 4 காற்று ராசி. காற்று ராசிக்கு 11ஆம் இடம் தான் பாதகம் அப்படின்றது ஒரு இருக்கு. சரராசிக்கு 11ஆம் இடம் தான் பாதகம். காற்றுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை. என்ன மேடம் திடீர்னு நீங்கள் சரத்தை வந்து இதோட கனெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சூட்சமங்கள் வேறு. இந்த கும்பராசிக்காரங்கள் யாரிடம் கவனமாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கும்பராசிக்காரங்க எனக்கு தெரிஞ்சு கடகம், சிம்மம், கன்னி, இவர்கள் 3 பேர்கிட்டையும் கவனமாக இருக்கணும். வரிசையாக எய்த்தாப்லேயே வச்சு நம்மளை செய்வாங்க. ஏன்னா கூட இருக்கிறவங்க தான் நம்மளுக்கு குழி பிரிப்பானே தவிர, எய்த்தாப்பில் இருக்கவங்க நம்மளுக்கு ஒன்றுமே பண்ண மாட்டோம். கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் மகரம்னு சொல்லக்கூடிய இந்த 12ஆம் வீட்டு அமைப்பு கவனம். ஆனால் என்ன பால் போட்டாலும் அதை வந்து 4 ஆக்குறதும், ஸ்டேடியத்தை விட்டு அவுட் சைட் போக வைக்கிறதும் கும்மா அழகாக பண்ணணும்னு வச்சுக்கோங்க, அது பிரச்சனையே கிடையாது. ஸோ இந்த கடகத்திடமும் இந்த கன்னியிடமும் மிகுந்த கவனத்தோடு இருக்கணும். நிறையா சிம்ம ராசிக்காரர்கள் மகரத்தோடும் இந்த சிம்மத்தோடும் கும்பத்தோடும் கனெக்ட் ஆவாங்க. இயல்பாகவே அவர்களுக்குள்ளே ஒரு 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 வேலன் ஓடிக்கிட்டே இருக்கும். கும்பராசிக்காரர்கள் வந்து இன்னும் ரொம்ப ஆழமாக யாரிடம் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னா ஒன்றுமே இல்லாமல் யார் ஏமாத்திருப்பாங்க அப்படின்னா கும்பராசிக்காரங்களே நிறைய பேர் ஏமாத்திருப்பாங்க. அதே மாதிரி ரிஷபம், அவர்கள் வாழ்க்கை துணையாக வந்தால் கும்பராசிக்காரர்கள் ஒரு இடத்தில் ஏமாற்றம் அடைகிறார்கள். செவ்வாய் ஆளுமை கும்பராசிக்காரர்களுடைய வாழ்வியலை அடக்கக்கூடிய ஆட்களாக வருவார்கள். கும்பராசிக்காரங்க மேஷ ராசிக்காரங்களையோ விருச்சக ராசிக்காரங்களையோ இல்லாட்டி மிருகசீடம், சித்திரை,
அவிட்டம் இந்த நட்சத்திரக்காரர்களை திருமணம் செய்யும் போது அவர்களுடைய ஆளுமைக்குள் இவர்கள் அடிபணிகிறார்கள். புரிஞ்சிருச்சா? அவ்வளோதான். புரியாட்டி ஒரு தடவை பாஸ் பண்ணிட்டு கேளுங்க. ஸோ மேஷ ராசிக்காரர்களை நம்பக்கூடாதா, உச்ச ராசிக்காரர்களை நம்பக்கூடாதா? அப்படி இல்லைங்க. கும்பத்தையே அடக்கி ஆளக்கூடிய, கும்பத்துடைய ஐடியாலஜியை கேட்காத, கும்பத்தை கதற வைக்கக்கூடிய ஆட்கள் யாராக இருப்பார்கள் அப்படின்னா, இந்த மேஷம், இந்த விருச்சகம், இந்த சித்திரை, இந்த மிருகசீடம், இந்த அவிட்டம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களாகத்தான் இருப்பார்கள். கண்டிப்பாக அந்த நட்சத்திரத்தில் தான் அவங்களுக்கு குழந்தை பிறக்கும். இந்த நட்சத்திரத்தில் தான் புருஷன் இருப்பார். இந்த நட்சத்திரத்தில் தான் அவர்களுக்கான முக்கியமான வாழ்வின் முடிவில் எடுக்கக்கூடிய அவர்களுக்கான ரோல் மாடல்ஸோ இல்லை அவர்களுக்கான குருமார்களோ இருப்பார்கள். இங்கே போய் ஒரு தடவை செக் பண்ணி எடுத்து பாருங்கள். அப்படி தான் இருக்கும். கும்பராசிக்காரங்களுக்கு விருச்சகத்தில், அதாவது செவ்வாயோடைய புள்ள பிறந்திருக்கும். செவ்வாய் வீடான மேஷத்துலேயோ விருச்சகத்துலேயோ குழந்தைங்க இருக்கும். கன்னியோட சம்மந்தப்பட்டிருக்கும். இதெல்லாம் இயல்பு. இந்த இயல்பு இல்லாட்டி அவங்க ஏன் போய் கும்பத்தில் பிறக்க போகிறாங்க? அப்போது அஸ்ட்ராலஜி என்பது, நான் திரும்ப திரும்ப சொல்கிற மாதிரி, ஈஸியஸ் சயின்ஸ், வேதிக் சயின்ஸ். இப்படி இருக்குன்னா இப்படி தான் இருக்கும். ஆனால் அதை கரெக்டாக நீங்கள் ஹேண்டில் பண்ணி அந்த ரிசர்ச்சை கொண்டு வந்துட்டிங்கன்னா உங்களால் எப்பேற்பட்ட பிரச்சனைக்கும் சொல்யூஷன் சொல்ல முடியும். அதை கொண்டு வர்றது தான் மிகப்பெரிய டாஸ்க். அவ்வளோ சீக்கிரம் வசப்படுமானா மீனாட்சி மனசு வைக்கணும். அப்போ கும்பராசிக்காரர்களுக்கு இயல்பாகவே அமானுஷ்யங்கள் நிறைய இருக்கும்போது அவர்களுக்கு எதை பார்த்து கண்ணுப்படும் அப்படின்னா, அவர்களுடைய இன்ட்யூஷன் பவரை பார்த்து அடுத்தவங்க கண்ணுப்படுவாங்க. எப்படி சாமி கும்பிட்றா பாரு, எப்படி இருக்கா பாரு, எப்படி அவளை பார்த்துக்கிறா பாரு. கும்பம் 2 விதமாக இயங்குங்க. ஒன்று தன்னைத்தானே பார்த்துக்கக்கூடிய கும்பம், இன்னொன்று அடுத்தவர்களை பார்க்கக்கூடிய கும்பம். இந்த சனியோடைய டிஃப்ரென்ஸ் கேரக்டரில் த எக்ஸ்ட்ரீம் த கோர் எங்கன்னா கும்பம் தான். ஏன்னா சனியோட மூல திரிகோண வீடே அதுதான். சனியோட பாசிட்டிவ் எல்லாம் அங்கே இருக்கும்போது ஊருக்கு உழைக்கிறது ஒரு மாதிரியான கும்பமாக இருக்கும். தனக்குத்தானே உழைச்சிக்கிட்டு ஒரு செல்ஃபிஷாக இருக்கிறதும் கும்பமாக இருக்கும். தன்னை மட்டும் பார்த்துக்கிறது, தன்னை மட்டும் அழகாக வச்சுக்கிறது, தன்னை 50 வயசு ஆனாலும் தன்னை சின்ன இளமையாக காட்டிக்கொள்ளுதல், தன்னை அழகாக காட்டிக்கொள்ளுதல், நிறைய அந்த க்ரீம்ஸ் யூஸ் பண்ணுறது, அது எல்லாமே கும்பமாக இருக்கும். இன்னொன்று தன்னை பற்றி பார்த்துக்காம ஊர் நல்லா இருக்கணும், உலகம் நல்லா இருக்கணும், அவங்கள படிக்க வைக்கணும், இவங்கள படிக்க வைக்கணும், தன்னோட இது போனாலும் பரவாயில்ல, தன்னை அழகை பற்றி கவலைப்படாமல் தன்னுடைய அறிவை கொண்டு செலுத்துறது. இந்த அழகும் சரி, இந்த அறிவும் சரி, ரெண்டுமே கும்பத்தோட எக்ஸ்ட்ரீம். ஒன்று இதை இன்வெஸ்ட் பண்ணும், இல்லை இதை இன்வெஸ்ட் பண்ணும். அது எது அப்படின்றது உங்களுடைய நேட்டல் ஹாரோஸ்கோப்பில் இருக்கக்கூடிய அமைப்பு தான் காட்டப்போகுது. ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக இருக்கணும் அப்படின்றது எல்லாரும் சொல்லுவாங்க. இந்த என்னது புதுசாக சொல்கிறீங்க, சனினாலே கொஞ்சம் அழுக்கு, இந்த அழுக்கு துணி, வண்ணாவெடி இப்படி தானே அங்கே பேசியிருக்காங்க. என்னங்க கும்பம் அப்படி இல்லை. கொஞ்சம் வந்தாலே மூஞ்சி சுழிச்சிடும். நீட் அண்ட் க்ளீனாக இருக்கணும், ப்ரெசன்டபுளாக இருக்கணும், ரொம்ப அழகாக தெரியணும், பார்க்கும்போதே ஒரு மாதிரி இயல்பாக இருக்காமல் கொஞ்சம் எல்லாரையும் அட்ராக்ட் பண்ணக்கூடிய அமைப்பில் இருக்கணும்னு கும்பம் எப்பயுமே யோசிக்கும். ஏன்னா இருக்கிற நட்சத்திரம் அப்படி. ஒன்று ராகுடைய நட்சத்திரம், ஒன்று குருவுடைய நட்சத்திரம், ஒன்று செவ்வாயுடைய நட்சத்திரம். அது எப்படி அழுக்கொண்டியாக இருக்கும்? வாய்ப்பே இல்லை. ஆனால் அப்படி தான் சொல்கிறாங்கல்ல, நம்ம உள்ளே ஆழ்ந்து போய் பார்க்கும்போது தான் தெரியும். அப்போ கும்பம் இந்த மாதிரி ஆட்கள்கிட்ட நீங்கள் கவனமாக இருக்கணும். இந்த மாதிரி ஆட்கள் தான் உங்களுக்கான கொடுப்பனையை கொடுக்கவும் வரார்கள், உங்களுக்கான கொடுப்பனையை பறிக்கவும் வராங்க. அப்போது கும்பராசிக்காரர்கள், கன்னி ராசிக்காரரிடம், கடக ராசிக்காரரிடம், ரிஷப லக்னத்துக்காரரிடம், நீங்கள் கும்ப லக்னமாக இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும், கையாள வேண்டும். அவர்கள் தான் உங்களை ஆளுமைக்குள் வைத்திருக்கக்கூடிய ஆட்களாக இருப்பார்கள். கும்பராசிக்காரங்களுக்கு என்ன பண்ணால் கண்ணுப்படும்? நான் தான் சொல்லிட்டேனே, உங்களுடைய ஆன்மீக பயணத்தை பற்றி அடுத்தவரிடம் நீங்கள் சொன்னீங்கன்னா அது கண்ணுப்படும். கும்பராசிக்காரங்க எனக்கு தெய்வம் வந்துச்சுன்னு சொல்லுவாங்க. வந்துச்சா? எஸ், 100% வரும். நான் நம்புவேன், எனக்கு தெரியும், நிறைய உணர்ந்தேன் அப்படிம்பாங்க. எஸ், இப்போ கூட வீட்டில் சொன்னால் யாரும் நம்ப மாட்டாங்க. தெய்வத்தோட பேசுவாங்க, கனவுல தெய்வம் வரும். அதுவும் நிறைய பெண் தெய்வங்களோட கனெக்ட் ஆவாங்க கும்பராசி. பெண் தெய்வங்களோட, எஸ், பெண் தெய்வத்தோட கனெக்டாக. கும்பராசி ஆண்களாக இருக்க ஆண் தெய்வத்தோட இந்த கருப்பசாமி மாதிரி, முனீஸ்வரர் மாதிரி உள்ளே இறக்குவாங்க. கும்பத்தில் ராசி தான் இருக்கணும் இல்லை, சந்திரன் தான் இருக்கணும்ல, ஒரு பிளானட் இருந்தாலுமே அந்த உக்ர தெய்வங்களுடைய எனர்ஜியை ரிசீவ் பண்ணிப்பாங்க. நிறைய கும்பராசிக்காரங்க காலபைரவருக்கு பூஜை பண்ணக்கூடிய ஆளாக இருப்பார்கள். காலபைரவரோடு கனெக்ட் ஆவாங்க. காலத்தையும் தீர்மானம் பண்ணுவாங்க. சிவன் வழிபாட்டில் சிந்தை நிறைவிப்பாங்க. ஏதாவது ஒரு சமயம் மதுரையோடு கனெக்ட் ஆக உங்களோட வாழ்வியலே இருக்காது. அது மகரமாக இருந்தாலும் சரி, கும்பமாக இருந்தாலும் சரி, அப்படியே வித்தலை எடுத்து பார்த்தீங்கன்னா மீனாட்சியோட கனெக்ட் ஆகும். இல்லை மீனாட்சியோட கனெக்ட் ஆகிறவங்க அவங்களுக்கு கனெக்ட் ஆவாங்க. இது இயல்பு. ஏன்னா சனி எல்லாம் மீனாட்சிங்க. சனி புதன் சேர்க்கதாங்க மீனாட்சி. அவள் நிற்கிறா அப்படின்னாலே கும்பத்துக்கு அவள் இயல்பாகவே அருள் புரிவா. அவள் தான் மந்திரினின்னு பேர். மனசுக்குள்ளேருந்து இயங்குவள் தான் மீனாட்சி. அவள் தான் மந்திரி. அது மந்திரி யாருக்கு வேலை செய்வானா, நிறைய கும்பராசிக்காரங்களுக்கு பேர் பார்த்தீங்களா மீனாட்சின்னு இருக்கும். இல்லை மதுரையில் பிறந்திருப்பாங்க, மதுரையோட கனெக்ட் ஆகும். இல்லை தான் பிள்ளைக்கு அந்த மாதிரி பேர் வச்சுருப்பாங்க. இல்லை அந்த பிள்ளைக்கு வச்ச பேர் அந்த புள்ள கும்பராசியில் ஒரு பிளானட் இருக்கக்கூடிய பிள்ளை. எப்படியோ ஒன்று மீனாட்சியோடு கும்பராசிக்காரர்கள் கனெக்ட் ஆகி தீர்வாங்க. இதில் ஒரு ரிசர்ச் தான் இது. அப்படி கனெக்ட் ஆனால் மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள், சரியா? ஓரளவுக்கு நம்ம சிவகாமி கம்ப்யூட்டர் கரெக்ட் இல்லை, நம்ம செக் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட தான் நான் கேட்க முடியும், வேறு யார்கிட்ட கேட்குறது? ஓகே. ஸோ அதனால் இந்த விஷயங்கள்லாம் அது நடப்பதற்கான வாய்ப்புகளை கும்பம் கொடுக்கும். உங்களை பற்றியான உங்களுக்கு வரக்கூடிய அமானுஷ்ய விஷயங்களை
அடுத்தவரிடம் நீங்கள் பகிராமல் இருப்பதே உங்களுக்கான கண்ணு படுற நிகழ்வு. ஏன்னா அதை பார்த்து எல்லாரும் புறாம்படுவாங்க. இவன் மட்டும் என்ன பெரிய ஆளா? சாமியாரா? இவளும் இதே 10 விரலு, இதே வந்து 2 கையோட தானே பொறந்திருக்கோம். நம்மளும் அப்படி தானே பொறந்திருக்கோம். இன்னும் ஓவர் பில்டப் போடுறா. இந்த மாரி அடுத்தவர்களை பேச வைக்கக்கூடிய தனமாக அது மாறிவிடும். அதனால கும்பராசிக்காரர்கள் உங்களுக்கான இறை அனுபவத்தை நீங்கள் உங்களுக்குள்ளேயே வைத்துக் கொள்ளுதல் நல்லது. அது தப்பி தவறி யார்ட்டயாவது சொன்னீங்கன்னா, அதுதான் கண்ணு படும். அதுலேருந்து அதுக்கான அந்த சக்தியே வராம கூட போயிடும். அதனால ரொம்ப கவனமா இருக்கணும். இந்த இடத்துல ஏதோ ஒரு பலன் இருக்கக்கான தான் இந்த பதிவு உங்க கண்ணுல பட்டிருக்குன்னு நினைக்கிறேன். கும்பராசிக்காரர்கள் என்ன தெய்வத்தை வழிபாடு செய்ய வேண்டும் அப்படின்னா, கும்பராசியோட 5ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடமே புதனோட வீடா வர்றனால, பெருமாள் வழிபாடு அவர்களுக்கு ஆகச்சிறந்த வழிபாட குடுக்கும். நெறைய பேர் திருப்பதியோட கனெக்ட் ஆவாங்க. திருப்பதி தான் எங்க குலதெய்வம்னு சொல்லக்கூடிய ஆட்கள்லாம் கும்பராசியில இருப்பாங்க. ஆனா, அது உண்மையா இருக்காது. திருப்பதி குலதெய்வமா இருக்கிறதுக்கான வாய்ப்பே இல்ல. பெண் தெய்வத்துடைய ஆளுமை இருக்கும். கும்பத்துல வந்து இருக்கு அப்படின்னா, அந்த வீட்டில் பெண் தெய்வம், இல்ல கன்னி பெண் வழிபாடு, இல்ல கன்னி பெண் யாராவது மாண்டவங்க, இல்ல 2 கல்யாணம் பண்ணவங்க அந்த குடும்பத்துல இருப்பாங்க. அப்படி இருந்தா தான் அவங்க கும்பத்துல பொறக்க முடியும். கும்பத்துல ஒரு பிளானட் இருந்தாலுமே அதுதான் நடக்கும். அதனால இதெல்லாம் இதெல்லாம் ஆய்வு, ரிசர்ச். அப்போ கும்பராசிக்காரர்கள் திருப்பதி பெருமாளுடைய வழிபாடு செய்ய செய்ய செய்ய, திருப்பதி போயிட்டு வர நெறைய பேருக்கு லட்டு விநியோகம் பண்ண, அதுவும் திருப்பதி லட்டு தான் குடுக்கல. லட்டு இல்ல, ஸ்வீட் ஏதோ ஒரு விநியோகம் பண்ண, அதுவும் அந்த கடைநிலை ஊழியர்கள் என்று சொல்லக்கூடிய ஆட்களுக்கு நீங்க குடுக்க உங்களுடைய வருமானம் பெருகும். ஒண்ணும் இல்ல. ரொம்ப சிம்பிள். பணம் வரணுமா? ரொம்ப சிம்பிளா சொல்றேன். நேரா ஏதாவது ஸ்வீட் கடைக்கு போங்க. அங்க லட்டு வாங்குங்க. இந்த வந்து பாவம் டிராஃபிக் கான்ஸ்டபிள் நிப்பாங்கல்ல, அவங்களுக்கு இந்த ரோட்ல வேலை செய்ற அன்றாடமா வேலை செய்ற ஆட்களுக்கு குடுங்க. அவங்க மனசு நிறைஞ்சு வாழ்த்துவாங்க. குருவையும் ஆக்டிவேட் பண்ணலாம். ஒரு கல்ல 2 மாங்கா அடிச்சிடலாம். ஸோ கும்பராசிக்காரங்க இத ஃபாலோ பண்ணி பாருங்க. வரக்கூடிய எபிசோட்லலாம் இன்னும் நெறைய என்ன பண்ணா வாழ்வியல ஜெயிக்கலான்றத பத்தி சின்ன சின்ன சூட்சமங்களை நான் சொல்றேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி. வணக்கம்.